இந்த அறநிலைத்துறை அங்க போய் அந்த சிக்கந்தர் தர்கால உயிர் பழை விடுவதற்கு கூடாதுன்னு சொல்லி தடுக்குது பத்தியில, அந்த இடத்துல இருந்து இந்த பிரச்சனை உருவாகுது. அது பல ஆண்டுகளா அது வழங்கிக்கிட்டு இருக்க ஒரு வழிபாடு. நமக்கு நம்ம முருகன் கோயில்ல நம்ம தீபம் ஏத்துறது, தைப்பூசத்துக்கு ஏத்துறோம்னா அது பன்னெடுங்காலமா இருக்கிறது. என் முருகன் நேத்து வந்தவன் இல்லையே. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திருப்பரங்குன்றம் மலையில நாங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற கோயில்ல நாங்க வழிபடுறது இன்னைக்கு நேத்து இல்லையே. அப்போ ஒரு அரசு, பொறுப்புள்ள அரசு, ஒரு மாண்புமிக்க நீதி என்ன பண்ணிருக்கணும்னா, பிரச்சனை வரக்கூடாது. மனிதனுக்காக தான் எல்லாம், சட்டம் மதம் எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டதான், மதத்துக்காக மனிதன் இல்லை. இங்க எல்லாவற்றுக்கும் மேலானது மனிதன் தான். அப்ப என்ன பண்ணணும்னா, இரு சமய வழிபாட்டுக்கு இடையூறு கூடாது. ஒரு நல்லிணக்க குழு அமைச்சு 2 மத பெரியவர்களையும் கூப்பிட்டு பேசி, அறநிலைத்துறை தலையிட்டோ அல்லது முதல்வர் தலையிட்டோ அவரவர் வழிபாட்டில் ஒருத்தர் தலையிடாதீங்க. நீங்க தர்கால வழிபடுறதுக்கு இவங்க தொல்லை பண்ண மாட்டாங்க, நீங்க விளக்கேற்றி வழிபடுறதுக்கு முருக வழிபாட்டுக்கு நீங்க தொல்லை பண்ணக்கூடாது. அதுக்கு தேவைன்னா உங்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. தேவைன்னா இந்த அறநிலைத்துறை அமைச்சரே வருவாரு, இல்ல எங்க துறை சார்ந்த யாராவது வருவாங்க. நீங்க நல்லபடியா சாமி கும்பிடுங்க, இங்க பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு தாய் பிள்ளைகளுக்குள்ள உறவு பெருகன்மை ஒழிய பகை வளரக்கூடாதுன்னு பொறுப்பா பேசி இருந்தா இது அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும். நீங்க 2 பேருமே இதை ரசிக்கிறீங்க, அரசு இதை விரும்புது. இந்த பிரச்சனை இருக்கும் போது இப்ப நீங்க பாருங்க, எத்தனை நாளாச்சு இந்த கேள்வியை கேட்டே இருக்கீங்க. இங்க இந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு திமுக பக்கம் வரணும்னு நீங்க இந்த பிரச்சனையை வளர்க்குறீங்க. இவன் இந்துக்கள் என்ன எனக்கு பாரதிய ஜனதா தான் பாதுகாப்புன்னு இந்த பக்கம் போகணும்னு 2 பேருக்கும் லாபம் இருக்கு. அதனால இந்த பிரச்சனை தீந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்ப ராமர் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கமிடுறாங்களா? இடல. ஏன்னு கேளுங்க, ராமர் கோயில் கட்டிட்ட பிறகு அந்த பிரச்சனை முற்று பெற்றதுனால என்ன ஆயிருதுன்னா, அயோத்தியிலேயே அவங்க போட்டியிட்ட வேட்பாளரை தம்பி அகிலேஷ் என்ன பண்றாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை பொது தொகுதியில நிறுத்தி தோக்கடிச்சு போறாரு. அப்ப அந்த பிரச்சனை செத்து முடிஞ்சிருது, அது முற்று பெற்றுச்சு. ராமர் கோயில் கட்டினவன அந்த பிரச்சனை இல்லை. இப்ப அந்த பிரச்சனை இங்க தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய உனக்கு வழி இல்லை. அப்ப நீ என்ன பண்ற, எங்க முருகனை, இத்தனை ஆண்டுகள் வராத முருகன் மேல உனக்கு இப்ப பாசம் வருது? ஏன் நீ போன வருஷம் விளக்கத்தல, அதுக்கு முந்தின வருஷம் விளக்கத்தல? 15 ஆண்டுகளா பிஜேபி இருக்கு, பல 100 ஆண்டுகளா அந்த இடத்துல எங்க பாட்டன் கோயில் இருக்கு, அங்க ஏன் நீ விளக்கத்த வரல? தேர்தல் 2 மாசம் இருக்கும்போது விளக்குன்னு வந்து நிக்கிறியா? என்ன அர்த்தம் அது? அப்போ நீ அற்ப தேர்தல் லாபத்துக்காக இதை குறி வைக்கிறிய ஒழிய, உண்மையிலே என் பாட்டன் மேல முருகன் மேல பக்தி இருந்தா நீ அப்பவே ஏற்றிருக்கணும். நீ நாட்டில் நல்லாட்சி கொடுக்கணும், சமூக நல்லிணக்கம் இருக்கணும், பிரச்சனை இருக்கக்கூடாது, மத சார்பற்ற அரசு அப்படின்னு பேசினா 2 மக்களையும் கூப்பிட்டு பேசி பிரச்சனை இல்லாம தீர்த்திருக்கணும். சத்தம் இல்லாம 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கும் இந்த பிரச்சனை. நீங்க அங்க கூட்டம் போட அனுமதிக்கிறீங்க, அவங்கள இது போட அனுமதிக்கிறீங்க. அப்ப நீங்க தான் அந்த பிரச்சனையை ஊதி வளர்க்குறீங்க பொறுப்பற்று. அப்ப அது அரசினுடைய மெத்தன, அரசினுடைய கவனக்குறைவால இந்த பிரச்சனை இதுவரை நீளுது. அப்புறம் என்ன, வேற என்ன? நான் கேட்கறதுக்கு அண்ணன் கேட்டல இருங்க. 100 ஆண்டுகளா ஏத்தலைங்கிறீங்க. எங்க முருகன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா எங்களோடு வாழ்றான். என் இனம் தோன்றிய காலத்திலிருந்து நாங்க எங்கள் இறையா இருக்க. நீ இன்னைக்கு விளக்கத்துங்கிற, போன வருஷம் எங்க போன? நான் அதே திருப்பரங்குன்றத்தில் திருமுருக பெருவிழா நடத்தும் போது எல்லாரும் சிரிச்சிங்க, என்னை கேவலப்படுத்தினீங்க. இப்ப எல்லாம் வேலை தூக்கிக்கிட்டு வேல் வெற்றி வேல்னு வரீங்க, அரோகரான்னு வரீங்க. அன்னைக்கு என்ன? அப்ப நீ தேர்தல் வரும்போது 2 மாசத்துக்கு முன்னாடி போய் இந்த விளக்கு பிரச்சனை கொண்டு வந்தீங்கன்னா நான் எப்படி நினைக்கிறது? உண்மையிலேயே முருகன் மேல என் பாட்டம் மேல பக்தி இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? முன்னிலே பண்ணிருக்கணும். இப்ப இந்த 4 ஆண்டுகள் முடிஞ்சு இந்த 2 மாசத்துல தேர்தல் வர போகுது. இப்ப நான் தீபம் ஏத்துவேன் அப்படின்னா, தம்பி தீக்குச்சியில விளக்கையும் ஏத்தலாம், வீட்டையும் எரிக்கலாம். நீங்க வீட்டை கொளுத்துறதுக்கு வரிய, விளக்க கொளுத்துறதுக்கு வரல. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.